அவதூறாக ஒரு கொச்சையாக பேசியது அப்படிங்கிற விஷயத்தின் கீழே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எல்லாம் மீறி கைது பண்ணுறாங்க, தாங்கிக்க முடியல, விமர்சனங்களை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை அப்படின்லாம் தெரியுதுல்ல திமுகவுக்கு. பிரகாஷ் அப்புறம் எதுக்கு பேசுகிறீங்க? உதயநிதி பேசியது ஏற்புடையது அல்ல. ஆனால் இவ்வளோ பெரிய போலீஸ் பட்டாளத்தை குவிச்சு உடனடியாக அவரை கைது பண்ணி உள்ளே வைக்க வேண்டிய அளவுக்கு அது பேச்சா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு அமைச்சர் பேசின ஆடியோ வந்துச்சு, அது ஏஐ அப்படின்னாங்க, அப்படியே விட்டீங்க. இப்படி தன் கட்சி நிர்வாகியவே இப்படி பேசுகிறாரு, தார்மீக அடிப்படையில் அவர் மேலே குறைஞ்சபட்சம் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கல. தாவேக்காவுடைய பெண் நிர்வாகிகள் பல பேர் அங்கங்கே பாலியல் புகார்கள் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதில் அடுத்த ஸ்டெப் போகவே இல்லை. அப்போ அதையெல்லாம் எடுத்திருந்தா இன்னைக்கு விஜய் எடுத்த நடவடிக்கையை பல பேர் பாராட்டியிருப்பாங்க. அப்போது தன்னிடம் இருக்கிற அரசு அதிகாரத்தை தன் கட்சியினரை பாதுகாப்பு, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் மற்றவங்க என்ன பண்ணாலும் உடனே இப்போ கைது பண்ணணும், அந்த ஒரு எண்ணமும் வந்திருக்குங்கிறத மறுக்க முடியாது. நேற்று எந்த நோக்கத்துக்காக அந்த போராட்டம் நடந்ததோ அது அப்படியே இன்னைக்கு மறந்து போச்சா? மறக்கல. அடுத்த திசை மாதிரி போயிடுச்சா? அதுக்கு திமுக தானே துணை போகுது. உதயநிதியினுடைய ஒரு சின்ன தவறு தானே அதுக்கு துணை போயிருக்கு. 12 மணி வரைக்கும் கைது பண்ணாதீங்கன்னு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார், மீறிக்கிட்டு கைது பண்ணுறாங்க. இது ஒரு திமுகவினருக்கு மட்டுமல்ல, எல்லா எதிர்கட்சிகளுக்கும் மட்டுமல்ல, ஆளும் கட்சியினருக்கும் இது ஒரு பாடம் தான். இப்போ திமுக மீதான தாவேக்காவினுடைய அணுகுமுறை பார்வை தான் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பழி வாங்குறது தான். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீஸார் வீட்டுக்கே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த அவருடைய பேச்சையும் தமிழக அரசினுடைய இந்த உடனடி நடவடிக்கையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணும். அவசரப்பட்டு கைது நடவடிக்கைகளை எடுக்காதீங்க. உங்களுக்கும் அதுக்கான அதை என்ன சொல்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வேணும் அப்படின்லாம் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்து வந்துச்சு இந்த அரசை நோக்கி. இந்த அரசுக்காக சொல்லப்பட்ட அறிவுரை இது எல்லா காலத்திலும் எல்லா அரசுகளுக்கும் பொருந்தும். இவங்க அப்படி எல்லை மீறி கைது பண்ணுறாங்க, தாங்கிக்க முடியல, விமர்சனங்களை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இல்லை அப்படின்லாம் தெரியுதுல்ல திமுகவுக்கு. பிரகாஷ் அப்புறம் எதுக்கு பேசுகிறீங்க? இந்த வார்த்தையை எதுக்கு உதயநிதி பயன்படுத்தணும்? நீங்கள் நடிகை பேரை சொன்னீங்க, நான் சொல்ல மாட்டேன். அவர் அப்படி கோர்வையெல்லாம் அவர் சொல்லலை. கீழேருந்து ஒருத்தர் கத்துறார், அவர் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார். இது எந்த வகையிலையும் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. நம்பர் 1 அதான் தலைப்பிலே எழுதிக்கலாம், உதயநிதி பேசியது ஏற்புடையது அல்ல. ஆனால் இவ்வளோ பெரிய போலீஸ் பட்டாளத்தை குவிச்சு உடனடியாக அவரை கைது பண்ணி உள்ளே வைக்க வேண்டிய அளவுக்கு அது பேச்சா அப்படின்னு நம்ம கேட்குறோம். சரி, இல்லை சட்டத்தின்படி தான் நாங்கள் நடந்து போகணுன்னு இந்த அரசு சொன்னால் எல்லா விஷயத்துலையும் இப்படி நடந்துக்கிறீங்களா? ஒரு அமைச்சர் பேசின ஆடியோ வந்துச்சு, அது ஏஐ அப்படின்னாங்க, அப்படியே விட்டீங்க. கம்ப்ளைண்ட் யாரும் இல்லை. ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு பொதுவான ஒரு அரசின் முகமாக, அரசின் கைகளாக, கண்களாக, விரல்களாக இருக்கிற ஒரு அமைச்சர், தனக்கு கீழே இருக்கிற ஒரு அமைச்சர் இப்படி தன் கட்சி நிர்வாகியவே இப்படி பேசுகிறாரு, தார்மீக அடிப்படையில் அவர் மேலே குறைஞ்சபட்சம் ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கலை. எல்லா அரசுகளும் செய்கிற வேலை தான். நான் மாற்றுன்னு சொல்லி வந்த தாவேக்காவும் அதே பாதையில் பயணிக்குதுன்றதான் நமக்கு வருத்தமாக இருக்குது. திமுக பண்ணாததையோ அண்ணா திமுக பண்ணாததையோ விஜய் இன்றைக்கி பண்ணிடலை. அவங்க காவல்துறை வச்சு எப்படிலாம் சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டாங்களோ, பழி வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்களோ, அதே மாதிரி தான் இந்த அரசும் செயல்படுதுங்கிறதுனுடைய உதாரணம் தான் இது. அமைச்சர் பேசின கூட விடுங்க, கம்ப்ளைண்ட் ஆகலை, கம்ப்ளைண்ட் யாருன்னு கூட தெரியாது. தாவேக்காவுடைய பெண் நிர்வாகிகள் பல பேர் அங்கங்கே பாலியல் புகார்கள் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதில் அடுத்த ஸ்டெப் போகவே இல்லை. அப்போ அதையெல்லாம் எடுத்திருந்தா இன்றைக்கி விஜய் எடுத்த நடவடிக்கையை பல பேர் பாராட்டியிருப்பாங்க. ஒரே திசையில் அது பயணிச்சிருக்கும். ஆமாம், அவர் எல்லா கேஸையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் அல்லது ஒரு கருத்து வந்திருக்கும். துரதிருஷ்டவசமாக விஜய் அந்த வாய்ப்பை நழுவ விட்டுட்டார். அப்போது தன்னிடம் இருக்கிற அரசு அதிகாரத்தை தன் கட்சியினரை பாதுகாப்பு, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் மற்றவங்க என்ன பண்ணாலும் உடனே இப்போ கைது பண்ணணும், அந்த ஒரு எண்ணமும் வந்திருக்குங்கிறத மறுக்க முடியாது. நான் திரும்ப சொல்கிறேன், மார்க்கண்டேயன் பேசின பேச்சாகட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின பேச்சாகட்டும், உதயநிதி இன்னைக்கு பேசின எதுவுமே ஏற்புடையது அல்ல. ஆனால் கைது நடவடிக்கைகள் அவசியமானு கேட்டால் அந்தளவுக்கு அது அவசியம் இல்லை தான். ஆனால் 2 பேரை பிடிச்சி போட்டால் தான் அடுத்து இன்னொருத்தர் பேச மாட்டான்னு அங்கேயும் ஒரு ஆலோசனை கூட நடந்திருக்கும்ல. முதலமைச்சர் வீட்டில் முக்கிய அதிகாரிகள் உட்காந்து நைட்டு நேரத்தெல்லாம் பேசியிருப்பாங்களா, என்ன பண்ணலாம், இல்லை ஒரு என்னன்னாலும் ஒரு பிடிச்சி உள்ளே போட்டால் தான் அடங்குவானுங்க. இப்படி தான் நடக்கும் எல்லா இடத்துலையும். அந்த
அரண்மனை ஆலோசனைகள் இப்படி தான் தொடங்கியிருக்கோம். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தானே வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். காவிரி பிரச்சனையிலிருந்து மேகதாது பிரச்சனையிலிருந்து திசை திருப்ப தாவேக அரசு இப்படி செயல்படுகிறது, சட்டமன்றத்தில் உதயநிதி கலந்து கொள்வதை தடுப்பதற்காக இப்படி எல்லாம் தெரியுது இல்லை, எண்ணத்துக்கு வாயை விடணும். நீங்கள் ஒரு பொது வெளியில போய் அவ்வளவு பெரிய அந்த உறுதிப்பாடுக்கு நம்ம வந்துடலாம்ல. இல்ல இந்த விஷயம் உறுதி பத்திரத்துல எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா? அது ஒரு என்ன சொல்ற ஸ்கூல் ஆஃப் தாட் சார். இப்படி ஒரு கருத்து இருக்கு, அப்படி ஒரு கருத்து இருக்கு, எந்த கருத்தையும் நீங்க புறக்கணிக்க முடியாது. திமுக சொன்ன கருத்தை நான் கிண்டல்னு சொல்லல, அடிப்படையற்றதுன்னு சொல்லல, அதெல்லாம் தெரியுது இல்ல. அப்போ ஏதாவது எக்ஸ்ட்ரா நான் வாய் விட்டா நம்மளை பிடிச்சி உள்ள வைப்பான்னு தெரியல. எதுக்கு பேசுறீங்க சார்? இங்கே உதயநிதி அது வெட்டி ஒட்டி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாரு. இரண்டாவது தடவை கூட விவாதம் பண்ணுறதுக்கு தகுதியற்ற பேச்சு, தகுதியற்ற விஷயம் அது. இப்போ நேற்று எந்த நோக்கத்துக்காக அந்த போராட்டம் நடந்ததோ அது அப்படியே இன்னைக்கு மறந்து போச்சா? மறக்கல. அடுத்த திசை மாதிரி போயிடுச்சா? அதுக்கு திமுக தானே துணை போகுது. உதயநிதியினுடைய ஒரு சின்ன தவறு தானே அதுக்கு துணை போயிருக்கு. போட வேண்டிய நேரத்தில் வழக்கு போடலை, அங்கே வழக்கு போட வேண்டிய நேரத்தில், அதில் ஆர்வம் காட்ட வேண்டிய நேரத்தில், ஆலோசனை பண்ண நேரத்தில் செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுக்கு இவங்க துரத்திட்டு போனாங்கன்னு நீங்கள் பொது மேடையில் அதையெல்லாம் விலக்கி சொல்கிறத விட்டுட்டு இதை பேசுறது அவசியமா? அந்த நடிகை விடுங்க, எந்த பெண்ணை பற்றி அப்படி பொது மேடையில் பேசலாமா? யார் பேசினாலும் தப்பு தானே சார். ஒரு ஆணை பார்த்து ஒரு அமைச்சர் பேசுகிறான்னு சொன்னதே நம்ம தப்புன்னு சொல்கிறோம். அப்போது இன்னும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் பொது மேடையில் அப்படி வெட்டி ஒட்டிலாம் விடுங்க. என்னத்துக்கு அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க? இது ஒரு திமுகவினருக்கு மட்டுமல்ல, எல்லா எதிர்கட்சிகளுக்கும் மட்டுமல்ல, ஆளுங்கட்சியினருக்கும் இது ஒரு பாடம் தான். ஏன்னா ஆளுங்கட்சியிலும் சிலர் எல்லாம் மீறி பேசுகிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் அவரவர் எல்லைக்குள்ளே இருந்து நடந்துக்கிட்டால் நல்லது. இப்போ இந்த விஷயத்தில் இப்போ ஒரு பெண் அமைச்சர்களை பற்றி ஒருவேளை பேசியிருந்தால் இத்தகைய துரித நடவடிக்கை, இப்படிப்பட்ட நடவடிக்கை இருந்திருக்குமான்னு ஒரு கேள்வி ஒரு பக்கம் வச்சு. அமைச்சரை கூட விடுங்க, நீங்க கட்சி நிர்வாகிகள் மேல கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே. கம்ப்ளைண்ட் கொடுத்ததே உங்க கட்சி பெண் நிர்வாகி தானே. பாலியல் சீண்டல் பண்ணான்னு திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிட்ட வந்து அங்கே கொடுத்தாரு, ஒன்றும் நடக்கல. டிஜிபியை பார்த்து புகார் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலையே. நீங்கள் அமைச்சர் மேலாம் அவ்வளோ சீக்கிரம் கை வைக்க மாட்டாங்க. எம்எல்ஏக்கள் கூட விடுங்க, இன்றைக்கி ஒரு எம்எல்ஏவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்லை சார், நான் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல அந்த நடிகை பற்றி பேசினதுனால இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்கறது? அந்த நடிகையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே இப்போ மாரிதாஸ் இல்லை நம்ம அதை தாண்டி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதை தாண்டி ஒரு துளி கூட விவாதிக்க மாட்டேன். விவாதிக்கிறதுக்கு தகுதியற்ற விஷயம் அது. வேற பேசலாம். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். உதயநிதி பேசுனது, மார்க்கண்டேயன் பேசுனது, இப்போ அசம்பிளி கதவெல்லாம் மூடணும், இனிமேல் வெளியே விடக்கூடாது, வெளுன்னு வெளுத்து விடுங்கன்னு சொன்னது, அதையும் வெட்டி ஒட்டி பேசினா விஜய் பேசுனதும் வரம் மீறியதான் நம்ம சொல்லலாம். அவங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, அதிக போலீஸ் அவங்க கையில் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணுவாங்கிற ஒரு சின்ன பயம், தார்மீக பயம் எல்லோருக்கும் இருக்கணும். நான் பீதியை கிளப்பல. இதெல்லாம் ஜனநாயகத்தில் என்ன சாருங்களா? எதார்த்தம் அதுதானே சார். நீங்கள் அதை மக்கள்கிட்ட மேடை போட்டு பேசுங்க, சொல்ல வேண்டியது போய் சொல்லுங்க. நீங்க அதை சொல்ற இடத்துல போய் இன்னொன்னு போய் சொல்லி இன்னொரு சிக்கலுக்கு தான் வழிவகுக்கிறீங்க. இது ஒரு பாடமா எடுத்துக்கணும்னு அதோட அதை முடிப்போம். அதை தாண்டி நான் ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேன். அது இந்த சமூகத்துக்கு அதனால ஒரு துளியும் பயன் இல்லை. இல்ல இந்த கைது நடவடிக்கையில இந்த போட்ட பிரிவுகளின் வழியில பார்க்கும்போது அதுக்குள்ள சார் நீங்க கைது பண்ணணும்னா அந்த வழக்கை ஸ்ட்ராங் பண்றதுக்கு எல்லாம் போட்டுட்டு தான் சார் இருப்பாங்க. இன்னொரு சொல்லிட்டேன், 2 பிரிவுகள் பெயில்ல வெளிவர முடியாத பிரிவுகள். ஆமா சார், அதெல்லாம் சட்டப்படி செஞ்சீங்க. அது போய் கோர்ட்ல மென்ஷன் பண்றாங்க ஓரலா 12 மணி வரைக்கும் கைது பண்ணாதீங்க ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்றார். மீறிக்கிட்டு கைது பண்றாங்க. என்ன நடக்குன்னு மதியத்துக்கு மேலே பார்ப்போமே அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது. மற்றபடி இந்த செக்ஷன் சரியா தப்பா இதெல்லாம் உதயநிதியுடைய வழக்கறிஞர்கள் பார்த்துப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட அன்றைய தினமே மதுரையில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது. அதில் குறிப்பிட்ட அந்த நடிகைக்கு ஒரு மன்றம் அப்படின்றதும், அண்ட் இந்த மதுரையிலிருந்து ஒரு அரசியல் பயணங்கள் இப்படி தான் ஆரம்பிக்குதுன்ற மாதிரியான நோட்டிஃபிகேஷன். அவ்வளோ ஒருத்தா நான் பார்க்கல சார். அது தனுஷ் அரசியலுக்கு வர போறாராமேன்னு கேட்டபோது என் பதில் இதுவாக தான் இருந்தது. அவ்வளவு தகுதியானதாக நான் பார்க்கல. இதெல்லாம் ஒரு சில நாள் கூத்து, சிலருடைய தேவைகளுக்காக, சிலருடைய கவன ஈர்ப்புக்காக அது நடந்து, அதை தாண்டி அதில் அரசியலாக நான் பார்க்கல. அரசியல் பிரவேசத்துக்கான அதெல்லாம் வரட்டும் சார். திரிஷா வாயை திறந்து சொல்லணும் சார். யாரோ ஒரு 4 பேர் மன்றம் அமைச்சிட்டாங்கிறக்க அது ஒரு கேள்வியாக கேட்டு நான் பதில் சொல்றதுக்கு அது ஒருத்தா? சொல்லுங்க. திரிஷா வாயை திறந்து எனக்கு அரசியல் ஆசை இருக்கு, நான் தாவேக்கால சேர போகிறேன், இல்லை விஜய் எனக்கு நண்பராகவே இருந்தாலும் நான் அந்த கட்சியில் சேரலை, நான் பிஜேபியில் சேர போகிறேன், காங்கிரஸ், ஏதாவது ஒன்று அவங்க வாயிலிருந்து வராமல் நம்ம என்னத்துக்கு சார் விவாதிக்கணும்? சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். இதனால் ஒரு துளி பயன் இருக்கா? வேறு ஏதாவது விஷயங்களை கேளுங்க, மக்களுக்கு தேவையானதை பேசுவோம். அல்லது அரசியல் விழிப்புணர்வு, அரசியலை பற்றி பேசலாம். அவங்க இன்னும் வராத போது அதை பற்றி பேசுறதுக்கு அதில் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான். இப்போ திமுக மீதான தாவேக்காவினுடைய அணுகுமுறை பார்வை தான் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பழி வாங்குறது தான். அதே மாதிரி நான் எனக்கு எதிரி திமுக தான், திமுகவுக்கு எதிரி நாம தான் தேர்தலுக்காக சொன்ன வசனம் இன்னைக்கு வரைக்கும் தொடருதில்லை.
இப்போது அதிமுக ஒரு அக்ரஸிவ் அப்போசிஷன் பார்ட்டியாக இருந்திருந்தா அவங்களும் அப்பப்போ கருத்துக்கள் சொல்கிறார், அறிக்கை விட்றார், ரைட்டு. ஒரு அக்ரெசிவாக இல்லைன்னு நான் சொன்னேன். அப்போ திமுகவை தான் அவர் குறி வைக்கிறார். அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள், அடுத்தடுத்த காட்சிகள் தான் இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி முக்கியமான பிரச்சனைகள் பல இது நடந்துக்கிட்டு இருக்குது. அதுல எல்லாம் கவனம் செலுத்தாமல் இதில் போய் ஒரு திசை திருப்புறதுன்னு நீங்கள் சொல்கிறது தாவேக்கான்னு சொன்னால் அவங்க மட்டுமே பண்ணல, திமுக வந்து அதுக்கு துணை போகுது தான் நானும் சொல்லுவேன். இனிமேல் அது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, கட்டுப்பாட்டோடு நடந்துக்கோங்க. அதாவது அவங்க என்ன பண்ணாலும் கைது பண்ணுவாங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு அப்படி நான் சொல்ல வரல. அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்குது. நாம் இடம் கொடுக்கும் தானே சார் ஒருத்தர் வந்து உங்களை கைது பண்ணுற அளவுக்கு வர்றாங்க. சார் 6 செக்ஷனாக அதில் 4 நான் பெயிலபிள் 2 பெயிலபிளா சார்? இதெல்லாம் இந்த விவாதம் எதுக்கு? நீங்கள் ஒரு வாரத்தை விடவும் தானே சார் வருது. வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் எத்தனை கேஸ், எந்த கேஸ் போட முடியும் உங்களால்? ஒரு எல்லைக்குள்ளே இருந்து விமர்சனம் பண்ணுங்கள். ஒரு அரசியல் கட்சியாக அந்த பிரச்சனையை பற்றி டீட்டெயில்டாக பேசுங்க. அதே பிரச்சனையில் நீதிமன்றத்தில் மற்றவங்க பழி வாங்குறதுல செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுல காட்டின ஆர்வத்தை மெடிக்கல் சீட் 151 உயர்கல்வி மருத்துவ படிப்புகள் இடங்களை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு தீர்ப்பே வர்ற அளவுக்கு ஒரு ஜட்ஜு சங்கடப்படுகிற அளவுக்கு தீர்ப்பை சொல்லுகிற போது கூட தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு மூத்த வழக்கறிஞரை போய் ஆஜராகவே இல்லைங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். மேகதாது விஷயத்தில் இப்படி எல்லா கட்சியினுடைய வேண்டுகோளையும் புறக்கணிச்சு, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் புறக்கணிச்சு, இவர் ஒரு தனி வெளில நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு போய் அங்கே போய் மூக்கறுப்பட்டு வந்தார். உங்கள் லாங்குவேஜில் விமர்சிங்களா? அதெல்லாம் அரசியல் ரீதியாக மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கருத்து, ஒரு எதிர்கட்சி பண்ண வேண்டிய கருத்து. அதுக்கு பதிலாக தாவேக்காவோ விஜயோ இந்த அரசோ சொல்ல போகிறாங்க. புரியுதுங்களா? அதையெல்லாம் சொல்ல வேண்டியது தானே. காவிரி பிரச்சனை உரிய நேரத்தில் வழக்கு போடலை, கடைசியில் திமுக தான் போய் போட்டுச்சு. கிளைம் பண்ணுங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. அதையெல்லாம் தான் பேசினார். நேற்று ஏதோ அவருக்கு சந்திராஷ்டமம்னு நினைக்கிறேன், நாக்கில் சனி வந்து உட்காந்துக்குச்சு நேற்று, தேவையில்லாத பேசி. அதனால தான் இது எல்லோரும் ஒரு பாடமாக எடுத்துக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இன்னொரு ஆங்கிள்ங்க சார், இப்போ திமுக தொடர்ந்து காலமாக ஏதோ ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான கொச்சையான பேச்சுக்கள் மூலமாக விமர்சிக்கப்படுகிற ஆங்கிளில் சமூக வலைதளங்கள பதிவுகள். இப்போ திமுக வந்து யாரும் எதுவும் பண்ண வேணாம், இப்படியே அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா திமுக இன்னும் இல்லை. இந்த மாதிரி பொது மேடைகளில் ஆபாசமாக பேசுறது வந்து அதிகமாக திமுக மேலே விமர்சனம் வந்திருக்கலாம். எல்லாரும் தான் பேசுனா நியாயப்படுத்தலை. சார் ஒரு சுயேட்சை உறுப்பினரோ எம்எல்ஏவோ இல்லை ஒரு லெட்டர் பேடு கட்சியை சேர்ந்த ஒருத்தரோ பொது வெளியில் பேசுனா தப்பு தானே சார்? சார் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து நீங்களும் நானுமே பேச தயங்குகிற கூசுகிற விஷயங்களை பொது மேடையில் யார் பேசினாலும் தப்பு தான். அதையே கட்சின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. பொது வெளியில் எல்லோருக்குமே ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் கட்சிகள் அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது. திமுக மேலே தான் அப்படி நிறையா பேர். ஏன் மற்றவங்கலாம் எப்படி இருக்காங்க? மற்றவங்க பேசாத பேச்சா? யார் பேசினாலும் தப்பு தானே அது. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகள், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி.